இங்க மயில் ஆதார் கார்டு வாங்குறதுக்காக வீட்டுக்கு போக, ஆனா எங்க பாண்டியன் வழியில பார்த்த எங்க தங்கமயிலோட அப்பா கிட்ட பேசும் பொழுது தான் அவர் சொல்றாரு, "என்கிட்ட தான் எல்லாரோடைய ஆதார் கார்டும், எல்லாருடைய ப்ரூஃபும் என்கிட்ட தான் இருக்கு. எப்பொழுதுமே அத பர்ஸ்ல தான் வச்சிருப்பேன். இங்க தங்கமயிலுடைய ஆதார் கார்டு கூட என்கிட்ட தான் இருக்குன்னு" சொல்லி இங்க வந்து பாண்டியன் கிட்டயும் குடுத்தாராம். வீட்டுக்கு போன பிறகு நடந்த விஷயத்த அவங்க அப்பா சொல்றாதவங்க, வீட்டுக்கு போன பிறகு நடந்த விஷயத்த எங்க பாக்கியத்துக்கிட்டயும், தங்கமயில் கிட்டயும் சொல்லும்போது, தங்கமயில் இத கேட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. "ஏய்யா! உனக்கு கொஞ்சம் கூட மண்டையில அறிவே இருக்காதா? நம்ம என்ன பொய் சொல்லி வச்சிருக்கோம், நீ ஆதார் கார்டை தூக்கி அவர் கையில கொடுத்துட்டு வந்திருக்க. இங்க தங்கமயில் கிட்ட கொடுத்து இந்த விஷயம் அவருக்கு போகாத மாதிரி பாத்துக்கலான்னு நான் நினைச்சிட்டு இருந்தா, நீ கடைசியில இப்படி எல்லாத்தையும் சொதப்பிட்டு வந்துட்டியே. இந்த ஆதார் கார்டை கொண்டு ஜெராக்ஸ் எடுத்துட்டு அதுக்கு பிறகு அந்த ஜெராக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அவங்க ரெஜிஸ்டர் பண்றதுக்காக போவாங்க இல்லையா, அங்க போன பிறகு உண்மை தெரிஞ்சிடாதான்னு இப்படி ஏகப்பட்ட கேள்விகளை எங்க பாக்கியமும் கேட்க, அதுக்கு இங்க நம்ம தங்கமயில் அப்பாவும் என்ன பாக்கியம் சொல்ற, அப்படிலாம் நடக்குங்கிற நீ அப்படின்னு கேக்குறாங்க. பின்ன அதெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்களா? அப்புறம் ப்ரூஃப் எல்லாம் கொண்டு கொடுக்குற இடத்துல, என்ன உங்க மருமகளுக்கு வயசு அதிகமா இருக்கு, மருமகளுக்கு வயசு அதிகமா உள்ள பொண்ணையா பார்த்து உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னு அவர் கேட்க மாட்டாரான்னு இங்க திரும்ப திரும்ப பாக்கியம் சொல்லும்போது எங்க தங்கமேலுடைய அப்பா ரொம்ப பயந்து போயிருக்காங்க. ஐயோ, கடைசியில என் தலையில இப்படி இதையே தூக்கி போட்டீங்களே ரெண்டு பேரும் சேர்ந்துன்னு சொல்லி எங்க தங்கமேல் ரொம்ப பயப்பட, இங்க பாரு, உன்னுடைய பயம் பதட்டம் இது ரெண்டு தான் மத்தவங்க கிட்ட உன்னை காட்டி கொடுக்குற ஒரு ஆயுதமா இருக்கும். முதல்ல அதை தூக்கி போட்டுட்டு கொஞ்சம் சாந்தமா இருந்துக்க பழகுடி அப்படின்னு சொல்ல, நீ சொல்லிடுவ, தினமும் வீட்டுல நான் தள்ள அந்த வீட்டுல கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் சொல்லும் பொழுது, ஆமாண்டி, உனக்கு நான் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து புரிய வைக்கணும் பாரு. உனக்குன்னு மூளையே இல்லை, நீ யோசிக்கவே மாட்டல்ல. ஆமா, மூளை இருந்திருந்தா நீயே இந்த வீட்டில் இருந்திருக்க போற, நல்லா படிச்சு இங்க மீனா மாதிரியோ இல்லை ராஜி மாதிரியோ வந்திருப்பேன்னு சொல்லும்போது, ஏமா தேவையில்லாம இப்போ அவங்க கூட என்னை சேர்த்து வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, ஆமாண்டி, நீயும் செய்ய மாட்ட, நான் சொன்னாலும் அது உனக்கு குத்தமா தெரியும்ல. சரி இருடி, பொறுமையா என்ன ஏதுன்னு யோசிப்போன்னு சொல்லி உடனே பாக்கியம் சொல்றாங்க எங்க தங்கமேல அப்பா கிட்ட, நீங்க கிளம்பி போங்க, போயிட்டு அவரை கடையில தானே இருப்பாரு, போய் நேரா பார்த்து பேசுங்கன்னு சொல்லும்போது, என்ன பாக்கியம் பேச சொல்ற அவர்கிட்ட போய் கேட்குறாங்க எங்க தங்கமேல அப்பா. அதுக்கு பாக்கியம் சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க இப்படி இருக்கிறதுனால ஒன்றும் ஆக போறது கிடையாது. ஏன் சம்மந்தி உங்களுக்கு இவ்வளவு அலைச்சல், நானே பாத்துக்கிறேன் இல்லைன்னு சொல்லி எல்லா ஜெராக்ஸையும் நீங்களே வாங்கிட்டு வந்துருங்க, பேசாம நம்மளே அந்த மேரேஜை ரிஜிஸ்டர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்ல, அம்மா நீ சொல்ற இந்த ஐடியா கூட நல்லதான் இருக்கு, பேசாம நீங்களே வாங்கிட்டு வந்து பண்ணிடுங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி எங்க தங்கமேல் சொல்லும்போது, அதை பத்தி தாண்டி பேசிக்கிட்டு இருக்கேன், நீ எதை பத்தியும் யோசிக்காம கிளம்பி வீட்டுக்கு போறதுக்கான வழியை பாருன்னு சொல்லும்போது, அதுக்குள்ள மாமா அந்த ஆதார் கார்டை பார்த்துட்டாருன்னா என்ன ஆகுறதுன்னு தெரியலையே அப்படின்னு நினைச்சு ரொம்ப பயந்து போய் இருந்துட்டு இருக்காங்க எங்க தங்கமயில் அப்பா. சரி பாக்கியம், நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி எங்க தங்கமயில் அவங்க அப்பா ரெண்டு பேருமே சேர்ந்து வீட்ல இருந்து கிளம்ப இங்க தங்கமயில் வீட்டுக்கு போறாங்க. அங்க அவங்க அப்பா வந்து நேரா கடைக்கு போறாங்க. அங்க போனா பாண்டியன் இல்ல. என்னாச்சு, சம்மந்தி எங்கன்னு சொல்லி இங்க கேக்குறாங்க. அவர் இப்பதான் எல்லாத்தையும் ஜெராக்ஸ் எடுக்க போயிருக்காரு அப்படின்னு எங்க பழனிவேல் சொல்றப்போ, இதை கேட்ட இங்க நம்ம தங்கமயிலுடைய அப்பா ரொம்ப பயந்து போய், எந்த கடை எங்க போயிருக்காருன்னு சொல்லி கேக்குறாங்க. அவர் எந்த கடையில வேணாலும் எடுப்பாரு, இதுதான் எடுப்பாருலாம் சொல்ல முடியாது, ஏன்னா அப்படியே ரிஜிஸ்டர் பண்ணணுன்றதுக்காக இங்க சரவண மாப்பிள்ளையும் கூடவே கூட்டிட்டு தான் போயிருக்காருன்னு சொல்லும்போது, ஆமா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ் எப்பயுமே இங்க இது பக்கத்துல இருக்கே அதானேன்னு சொல்லும்போது, ஆமா எல்லாருக்கும் அங்கதானே அப்படின்னு சொல்றாங்க. சரி நான் அங்க போய் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இங்க அவசரமா போக போறப்ப, இங்க உடனே பழனிவேல், ஏன் இவர் இவ்வளவு பதட்டப்பட்டு நிக்கிறாரு, என்னன்னு ஒண்ணுமே புரியலைன்னு நினைச்சிட்டு அவர் வேலைகளை பார்த்துட்டு இருக்கேன். இங்க பாண்டியன் இருக்கிற அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. அங்க சரவணனும் பக்கத்துல நின்றுட்டு இருக்காங்க. ஒருவேளை மாப்பிள்ளையும் நல்ல வேலை சம்மந்தியும் இன்னும் உள்ள போகல, வெளியில தான் நின்றுட்டு இருக்காங்க, அது வரைக்கும் சந்தோஷம் நினைச்சிட்டு அங்க போய் நின்றுட்டு இருக்காரு எங்க தங்கமேல அப்பா. என்ன சம்மந்தி, என்ன இந்த பக்கம் இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களேன்னு சொல்லும்போது, இல்ல சம்மந்தி, உங்களுக்கு எதுக்கு வீண் அலைச்சல், மளிகை கடையில இருக்கிறீங்க, இங்க மாப்பிள்ளையும் வேலை பார்த்துட்டு இருக்காரு, அதான் பேசாம நம்மளே இதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுவோம், நீங்க போய் உங்க வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்லும்போது, இதுல என்ன சம்மந்தி இருக்கு, நம்ம பிள்ளைங்களுக்காக நம்ம அலையக்கூடாதா என்ன, இதுல ஒன்றும் கஷ்டம்லாம் இல்லை, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்ல சம்மந்தி, கொடுங்க நான் பாத்துக்கிறேன், இது எல்லாமே எனக்கு வேண்டப்பட்ட இடம் தான், எல்லாரும் தெரிஞ்சவங்க தான், அதனால நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க சம்மந்தி அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இருக்கட்டும் அப்படின்னு இங்க வந்து பாண்டியன் சொல்ல இங்க அவருடைய அப்பா வந்து கேட்கவே கிடையாது. எங்க சரவணனும், சரிங்கப்பா நீங்க போங்க, அப்ப நானும் மாமாவும் இருந்து செஞ்சு முடிச்சுட்டு வரேன்னு சொல்லும்போது, மாப்பிள்ளை இதுக்கு நீங்க எதுக்கு, நீங்க ரெண்டு பேருமே கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு எங்க தங்கமயிலுடைய அப்பா சொல்றாங்க. இதை கேட்ட எங்க பாண்டியன் யோசனையில நிக்கிறாங்க. அது இல்ல சம்மந்தி, எப்படி உங்களை தனியா விட்டுட்டு அதுவும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு தான் சம்மந்தி சொல்றேன், நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணினாலும் எப்படியாவது இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு நான் வந்துடுறேன், ஆனா நீங்க இங்க இருந்து கடையில இருக்க வேலையும் போட்டுட்டு இருக்க வேண்டாம், நீங்க கடைக்கு கிளம்புங்க, ரெண்டு பேரும் கிளம்பி போங்க அப்படின்னு எங்க தங்கமேலப்பா விடாப்பிடியா நின்று சொல்லிட்டே இருக்காரு. இதை கேட்ட எங்க பாண்டியனும் சரி சரவணனும் சரி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பார்த்துக்கோ, சரி வாங்கப்பா போகலாம் அப்படின்னு எங்க சரவணன் சொல்ல, அதுவும் சரிதான்டா, எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது, சம்மந்தி நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்கலேன்னு சொல்லும்போது, இதுல என்ன சம்மந்தி இருக்கு, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கிறதுக்காக தானே சொந்த பந்தங்கள் எல்லாம், இதெல்லாம் நானே பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லி இங்க பாண்டியனை அனுப்பி விட்டுறாங்க. சரவணனும் கிளம்பி போக, அப்பாடா ஒரு வழியா அனுப்பி வச்சாச்சு, இந்த ரிஜிஸ்ட்ரேஷனை நம்மளே முடிச்சு அதுக்கு பிறகு கொண்டு கொடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு உள்ள போறாங்க. அங்க உள்ள போனதுக்கு பிறகு இங்க
தங்கமயிலுக்கும் ஃபோன் போட்டு விஷயத்த சொல்லிடுறாங்க. பாக்கியத்துக்கும் விஷயத்த சொல்றாங்க. உருப்படியா பண்ண ஒரே காரியம்னா இது மட்டும் தாயா நீ அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஃபோனையும் கட் பண்ணிடுறாங்க. அப்பாடா நம்ம தப்பிச்சோம். நல்ல வேளை இது மாமாவோ இல்ல என் புருஷனோ பார்க்கல. அது வரைக்கும் சந்தோஷம் நினைச்சு தங்கமயில் அப்பதான் சாதாரணமாவே இந்த வீட்ல இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாண்டியனும் வந்துட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வர பாண்டியன் கிட்ட என்னங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு போனீங்க, அதுக்குள்ளேயே முடிச்சிட்டீங்களான்னு சொல்லி இங்க கேட்கும்போது, அதுக்கு எங்க பாண்டியன் இல்ல சம்மந்தி தான் வந்தாரு, நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாரு. நாங்க எவ்வளோ சொல்லியும் அவர் கேட்கவே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா? ஏன் அவருக்கு இந்த வேண்டாத வேலை, இந்த வெயில்ல அவர் ஏன் போய் நிக்கணும் அப்படின்னு சொல்லி இங்க கேட்கும்போது, அவர் எங்கள திட்டுறாரு. நீங்க போய் உங்க வேலைய பாருங்க. நான் சும்மா தானே இருக்கேன். நான் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லி அனுப்பி விட்டாரு அப்படின்னு சொல்லி இங்க கோமதிட்ட சொல்ல, சரிங்க இந்த நேரத்துல வந்திருக்கீங்களே எதுவும் சாப்பிட்டு போறீங்களா அப்படின்னு கேட்குறப்போ, இல்ல கோமதி இந்த பையெல்லாம் வச்சுட்டு போகலான்னு தான் வந்தேன். அது ஜெராக்ஸ் எடுத்தது போக மீதி ஒரிஜினல் எல்லாமே என்கிட்ட தானே இருக்குன்னு சொல்லும்போது, உள்ள உட்காந்துருக்க தங்கமேல் இன்னும் அதிர்ச்சி ஆகுறாங்க. சரி இதுல இருக்க ஒரிஜினல் எல்லாமே பத்திரமா வை. கூடவே தங்கமேலுடைய ஆதார் கார்டும் இதுல தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த அப்பா உருப்படியா ஒரு வேலையை முடிக்க மாட்டார். ஜெராக்ஸை பார்த்தா மாட்டிப்போன்னு நினைச்சு அதை மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டாரே, ஒரிஜினலை வாங்கணுன்ற ஒரு எண்ணம் இருந்தது அவருக்கு அப்படின்னு நினைச்சு இங்க தங்கமேல் பதறி போய் உள்ள உட்காந்துருக்க எல்லாத்தையுமே இங்க கோமதி கையில கொடுக்குறாங்க. கோமதியை அதை கொண்டு போய் இங்க பேரோல வச்சு பூட்டியும் வச்சிடறாங்க. ஏதாவது வேணும்னா நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றதுனால அவங்க அதை பெரிய விஷயமா எடுத்துக்கல. அதை பார்க்கவும் இல்லை, உள்ள கொண்டு பூட்டிடுறாங்க. இப்போ தங்கமயிலுடைய முகம் முன்னாடி இருந்த மாதிரியே ரொம்ப பதட்டமாகவும் ஆரம்பிக்குது. உடனே தன்னுடைய அம்மாவுக்கு ஃபோன் போட்டு விஷயத்த சொல்ல, இதை கேட்ட பாக்கியம் அந்த மனுஷனுக்கு அறிவே இல்லடி, இப்போதான் அவரை பாராட்டிட்டு ஃபோனை வச்சேன், இப்போ பார்த்தியா எவ்வளோ பெரிய அவருக்கு வேலையை பார்த்து வச்சிருக்காருன்னு. அவர் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, இப்போ ஆதார் கார்டு உன் வீட்டில் மாட்டிக்கிட்டே அப்படின்னு சொல்லும்போது, சரி விடு, இதை நினச்சி ஏன் கவலைப்பட போற, அதான் உன் மாமியா பத்திரமா ரூமில் வச்சு பூட்டிட்டாங்கல்ல, அதை நினச்சி சந்தோஷப்படு, அதை எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது, இதை கேட்ட எங்க மயில் வந்து, என்னம்மா நீ இப்படி ஈஸியாக சொல்லிட்ட, ஒருவேளை அது ஏதாவது தேவைப்பட்டதுன்னு சொல்லி எடுத்தாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லும்போது, நான் சொன்ன மாதிரி சொல்லடி, அது ஏதோ மிஸ்டேக் ஆயிடுச்சு, அதை திருத்தாமலே விட்டுட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்க பழகு, அதை விட்டுட்டு பயந்து தொலைஞ்சிட்டே இருந்தனா அப்புறம் உன் வாழ்க்கை என்ன ஆகுன்றதை நீ கொஞ்சம் யோசிச்சு பாருன்னு சொல்லி அவங்க அம்மாவும் திட்டிட்டு இங்கே ஃபோனை வச்சிடறாங்க. பாக்கியம் இப்படி பேசுனதுனால எங்கள் தங்கமேல் யோசிக்கிறாங்க, ஐயோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னு தெரியலையே அப்படின்னு நினச்சி ரொம்ப பதட்டத்தோட நிற்கிறாங்க எங்கள் தங்கமேலும். அதுக்கு பிறகு எங்கள் வீட்டுக்கு வர மீனாவும் ராஜியும், என்னக்கா ஆதார் கார்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி இங்கே கேட்குறாங்க. எதுக்கு இப்போ வந்ததும் அதை கேட்குறீங்கன்னு சொல்லி இங்கே வந்து கோமதி கேட்க, இல்லை அதை மயிலக்கா ஆதார் கார்டை பற்றி பேசினாலே ரொம்ப பதட்டமானாங்கல்ல அதனால தான் சொல்லும்போது, அதெல்லாம் எப்போவோ ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சாச்சடி, அவங்க அப்பாவே போய் பண்ணிட்டு வந்துட்டாங்களான்னு சொல்லும்போது இங்கே மீனாவுக்கு இன்னும் சந்தேகம் அதிகமாகுது. எதுக்காக ஏன் மாமாவும் போகலையான்னு சொல்லி இங்கே கேட்குறாங்க. 2 பேர் தான் போனாங்களாம், ஆனால் அவர் அப்போ தான் வந்துட்டு நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்கன்னு சொல்லி ரொம்ப கட்டாயப்படுத்தி அனுப்பி வச்சதா அந்த வீட்டில் சொல்லிட்டு இருந்தாரு. அவங்க அப்பாவே எல்லாத்தையும் இருந்து பார்த்து முடிச்சுட்டு வந்துட்டதாகவும் சொன்னாங்க. ஈவினிங் நாளைக்கு இல்லைன்னா கொண்டு வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சதுக்கான எல்லா ஃபார்மையும் வீட்டில் கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு இங்கே கோமதி கிச்சனுக்குள்ளே கிளம்பி போக, என்ன ராஜி எனக்கு எங்கேயோ இடிக்குது மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கும் தாக்கா அப்படின்னு இங்கே ராஜியும் சொல்லிட்டு இருக்கேன். சரிவா போகலான்னு சொல்லி 2 பேரும் உள்ளே போயிடுறாங்க. அதுக்கு பிறகு இங்கே கிச்சனில் நின்று வேலை பார்த்துட்டு இருக்காங்க கோமதி. கூடவே இங்கே தங்கமேல இருந்துட்டு இருக்கேன். சரிங்க நான் போய் துணியெல்லாம் காய வச்சிருந்தேன், எடுத்துகிட்டு வந்து மடிச்சு வைக்கணும் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தங்கமேல் வந்து கீழே மேலே போக, அதை பார்த்துட்டு இருந்த ராஜி மீனா அதுக்கப்புறம் கிச்சனுக்குள்ளே போக, ஏன் அத்தை ஆதார் கார்டு நிஜமாவே கொண்டு வந்தாங்களான்னு சொல்லும்போது, அவர் அப்பாவே கொண்டு வந்து கொடுத்ததை தாண்டி சொன்னார் உன் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, ஆதார் கார்டு இங்கே இருக்கா அங்கே கொடுத்து விட்டீங்களான்னு சொல்லி கேட்க, நீங்கள் என்னடி அவளுக்கு மேலே இருக்கீங்க ஆதார் கார்டுன்னு அதிலே இருந்துட்டு இருக்கீங்களேன்னு சொல்லும்போது, இல்லை ஆதார் கார்டை பற்றி பேசினாலே இங்கே நம்ம தங்க மேலாக்கா ரொம்ப பதட்டமானாங்க இல்லையா, அப்படி அதில் ஃபோட்டோ நல்லா இல்லைன்னு சொல்லி வேற நீங்கள் சொன்னதுக்கு ஏற்றது மாதிரி அவங்களும் தலையாட்டினாங்கல்ல, அதான் அதில் எப்படி ஃபோட்டோ இருக்குது அதுக்கு ஏற்றுக்கு ஆக இவ்வளோ பயப்படணுன்றதை நாங்களும் தெரிஞ்சுக்கணும்ல அதுக்கு தான் சொல்லும்போது, எனக்கும் அதே விஷயம் தாண்டி தோணுச்சு. உன் மாமா என் கையில் ஆதார் கார்டை கொடுக்கும்போது கூட நான் அதை எடுத்து பார்க்கல, கொண்டு போய் அப்படியே பீரோவில் வச்சுட்டேன். எனக்கும் இப்போ அந்த ஃபோட்டோவை பார்க்கணும் போல் ஆசையாக இருக்குடி. நான் மட்டும்தான் அந்த ஆதார் கார்டு ஃபோட்டோவில் ரொம்ப கேவலமாக இருக்கேனா, இல்லை என்னை விட மோசமாக யாரையும் எடுத்து வச்சுருக்காங்களான்னு நானும் பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லும்போது, உங்களோடதெல்லாம் எங்கடின்னு சொல்லும்போது, அதையெல்லாம் எங்கள் கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாண்டி முதல்ல இங்கே தங்கமயிலோட பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க. கோமதி என்ன பண்ணுறாங்கன்னா, சரி தங்கமயிலுக்கு தெரியாமல் பார்ப்போம், அவளுக்கு தெரிஞ்சு எடுத்தோன்னா அப்புறம் இவன் அண்ணன் அவள் இன்னும் ரொம்ப சங்கடப்படுவா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் சரிதான்னு சொல்லி எங்கள் ராஜி என்ன பண்ணுறாங்கன்னா, நான் அக்கா வராங்களான்னு பார்க்குறேன், நீங்கள் போய் முதல்ல எடுங்க அப்படின்னு சொல்லும்போது, அது ஏன் பேரோல்ல தாண்டி இருக்குது, நானே போய் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, கோமதி கிச்சனில் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு அங்கே உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு பேரோவில் இருக்க எல்லா ஆதார் கார்டையும் எடுத்துகிட்டு வராங்க. இங்கே பாத்தியாட்டி என் ஃபோட்டோவை எப்படி எடுத்து வச்சுருக்காங்கன்னு அப்படின்னு சொல்லும்போது, அத்தை அதை விடுங்கத்தை, முதல்ல தங்கமேல் அக்காவோட ஃபோட்டோவை காட்டுங்க அப்படின்னு இங்கே மீனா சொல்ல, உடனே அந்த எடுத்து பார்க்குறாங்க. பரவாயில்லையே
என்னை விட அவ கொஞ்சம் நல்லா தான் இருக்கா. அப்படியே இந்த பதட்டப்பட்டான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி இங்க கோமதி சொல்லும்போது, எங்க கொடுங்க பார்க்கலான்னு சொல்லும்போது, இங்க மீனா, ராஜு 2 பேருமே வாங்கி பார்க்குறாங்க. அப்போ இங்க உடனே பாத்தியாடி எப்படி ஏமாத்திருக்கான்னு? என்னைய விட அவ ரொம்ப மோசமா இருப்பான்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் அந்த ஃபோட்டோவுல. ஆனா பார்க்க போனா நான் தாண்டி ரொம்ப அசிங்கமா இருக்கேன் இந்த ஃபோட்டோவிலன்னு எங்க கோமதியும் சொல்ல, அதை விடுங்கத்தா அதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. பின்ன எதுக்குடி இவ்ளோ பயந்தா அப்படின்னு சொல்லும்போது, எனக்கும் அதானத்த புரியலன்னு சொல்லி எங்க ஆதார் கார்டை திருப்பி திருப்பி பார்க்குறாங்க. நான் அதை உள்ள இருக்க சில விஷயங்கள வந்துட்டு நோட் பண்ணவே மிஸ் பண்ணிடுறாங்க. எங்க மீனாவும் சரி, ராஜையும் சரி. அதுக்குள்ள எங்க துணியெல்லாம் எடுத்துட்டு வரும்பொழுது, "என்ன எல்லாரும் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க ஹால்ல நின்னு?" அப்படின்னு எங்க வந்து தங்கமேல் கேட்குறப்போ, அதுக்கு இங்க உடனே மீனா சொல்றாங்க, "இல்லக்கா, உங்க ஆதார் கார்டுல ஃபோட்டோ நல்லா இல்லன்னு சொல்லி தானே நீங்க பயந்துட்டு இருந்தீங்க. ஆனா இதுல ஃபோட்டோலாம் நல்லா தானக்கா இருக்கு. பின்ன எதுக்குக்கா நீங்க பயந்தீங்கன்னு?" சொல்லி இந்த ஃபோட்டோ எடுத்து காட்டும்பொழுது, "ஐய்யய்யோ!" அப்படின்னு சொல்லி கையில வச்சிருக்க துணி எல்லாத்தையுமே கீழ போட்டு பயந்து போய் அப்படியே நின்னுட்டு இருக்காங்க. "முதல்ல இத குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு இங்க குடுக்க வாங்க போகும்போது, இங்க உடனே ராஜி என்ன பண்றாங்கன்னா, அது என்ன இந்த ஆதார் கார்டை பத்தி பேசினாலே நீங்க ஏன் இவ்வளவு பதட்டமாகறீங்க? இருங்க, அப்படி இதுல என்னதான் இருக்கு நாங்களே பாக்குறோம் அப்படின்னு சொல்லி எங்க ராஜி பாக்குறாங்க. குடு ராஜி, நான் தான் கேக்குறேன்ல, திரும்ப திரும்ப அதை எடுத்து வச்சு என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது எங்க ராஜி கவனிச்சிடுறாங்க. அக்கா, என்னக்கா இது அப்படின்னு சொல்லி கேட்க, பக்கத்துல நிக்கிற மீனாவும் என்னடி அப்படின்னு கேக்குறாங்க. இல்லக்கா, இதுல வயசு பாருங்க எவ்வளவு போட்டிருக்குன்னு அப்படின்னு எங்க ராஜி உடனே சொல்லும்போது, எவ்வளவு போட்டிருக்குன்னு எங்க மீனா வாங்கி பாக்குறாங்க. என்னக்கா உங்களுக்கு 30 வயசுன்னு போட்டிருக்கு? இங்க சரவணன் மாமாவுக்கு 29 வயசு தான் ஆகுது. அவங்கள விட உங்களுக்கு 2, 3 வயசு கம்மி தானே. 26 வயசுன்னு தானே உங்க வீட்ல சொன்னாங்க. அது எப்படி இதுல 4 வயசு கூட போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்டு எங்க தங்கமேலும் என்ன சொல்றதுன்னு தெரியாம ரொம்ப பதட்டப்பட்டு நிக்கிறத பார்த்த மீனாவுக்கும் ராஜுக்கும் சந்தேகம் வருது. இங்க குதிரை பார்க்குறேன்னு சொல்லி இங்க பக்கத்துல நிக்கிற கோமதியும் அதை வாங்கி பார்க்குறாங்க. வாங்கி பார்த்த கையோட 30 வயசு போட்டிருக்கு அப்படின்றத பார்த்ததும் இன்னும் கோமதிக்கு ரொம்ப அதிர்ச்சியா தான் இருக்கு. உடனே கேட்குறாங்க. அதுக்கு இங்க தங்கமேலும், அத்தை அது ஏதோ தவறுதலா நடந்துருச்சுத்த அப்படின்னு சொல்லும்போது, அது எப்படி இத்தனை வயசு கூட போட முடியும்னு சொல்லி எங்க கோமதியும் கேட்க, எனக்கெல்லாம் இந்த மாதிரி எதுவுமே நடக்கலையே, யாருக்கும் இந்த மாதிரி வயசு கூட போட்டு நான் பார்த்தது கூட இல்லையே, எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் வயசு கரெக்டாக தானே எடுப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, அது என்னமோ தெரியலத்த, எனக்கு தவறாக போயிடுச்சு. என்ன மாதிரியே இன்னொரு பொண்ணும் அவங்க ஃபார்மை வந்துட்டு ஃபில் பண்ணி வச்சுருந்தாங்க போல. அதான் அவங்க ஃபார்மில் இருக்கிறத அந்த டீட்டெயில்ஸை எனக்கு கொடுத்துட்டாங்களோ என்னமோன்னு சொல்லும்போது, அது எப்படிக்கா, அதான் கைரேகை இருக்கும்போது டீட்டெயில்ஸ் மாறினாலும் உங்கள் கைரேகையில் பதிவு பண்ணுறது எல்லாமே தானக்கா இதில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே தங்கமேல் எதுவுமே சொல்லாமல் நம்ம முழிச்சிட்டு இருக்காங்க. எங்கள் மீனாவும் ராஜி நோண்டி நோண்டி கேள்வி கேட்கறதுனால, இல்லைக்கா இதில் தப்பு எல்லாம் வந்துட்டு அவங்க மேலே இருக்கிறதா தெரியலன்னு சொல்லும்போது, அப்போ நான் தான் போய் சொல்கிறேன்னு நினச்சிட்டு இருக்கேன் ராஜி, உண்மையிலே எனக்கு வயசு 30 மாதிரியா தெரியுது அப்படின்னு நீங்கள் கேட்குறாங்க. இப்படி கேட்ட உடனேயே, சேச்சே அப்படிலாம் இல்லடி, இவளுங்க ஏதோ பேசிகிட்டு இருக்காளுங்க, சரி விடு, தவறுதெல்லாம் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், அதெல்லாம் சரி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட மயிலும், குடுங்கத்தை நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆதார் கார்டை வாங்கிட்டு வேகமாக உள்ளே போக, எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குத, இதுக்கு இவ்வளோ பதட்டம் இவ்வளோ பயம் ஆரம்பத்துலேருந்து இருந்துகிட்டே இருக்கு. நீங்கள் இதை சாதாரணமாக எடுத்துக்கலாம், ஆனால் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லும்போது, என்னாலேயும் முடியாதுன்னு எங்கள் ராஜி பக்கத்தில் நின்றுட்டு சொல்கிறாங்க. எங்கள் கோமதியும் அட பூங்கடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உள்ளே போக அவங்க அதை பெரிய விஷயமாவே எடுத்துக்கல. ஆனால் இங்கே நக்கிற ராஜிக்கும் மீனாவுக்கும் பெரிய சந்தேகம் இருக்கத்தான் செய்யுது. அதே நேரம் எங்கள் பழனிவேலும் வீட்டுக்கு வராங்க. கூடவே எங்கள் பாண்டியன் எல்லாருமே அந்த ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு அதெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்ச கையோடு எங்கள் வீட்டுக்கு வராங்க. நல்லபடியாக ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சுன்றது ஏற்கனவே நல்லாவே தெரியும் வீட்டில் இருக்கவங்களுக்கு. ஆனால் பழனிவேல் எங்கள் பாண்டியன்லாம் வந்துட்டு உள்ள கை கால் விளம்பரத்துக்காக போன பிறகு இங்கே வந்து பழனிவேல் சொல்கிறாங்க நம்ம மீனா கிட்ட, ஏமா அந்த பொண்ணோட ஆதார் கார்டை பார்த்தீங்களா, நான் வந்ததுமே பார்த்தேன், என் மச்சான் தான் என்கிட்ட கொடுத்து ஜெராக்ஸ் எடுக்க சொன்னார். அப்போ நான் பார்க்கும்போதே தெரிஞ்சுது. ஆனால் என்னால் கடையை விட்டு வெளியில் போக முடியல. நிறைய ஆட்கள் வந்ததுனால நானும் கடையிலேயே வேலை பார்த்துட்டு இருக்க வேண்டியதாயிடுச்சு. அதுக்கப்புறம் மச்சானே எடுத்துகிட்டு போயிட்டாரு. ஆனால் அதில் வயசு 30 இல்லமா போட்டிருந்துச்சுன்னு சொல்லும்போது, அதே சந்தேகம் தான் சித்தப்பா எங்களுக்கும். எப்படி அது, எப்படி இவ்வளோ வயசு கூட போட முடியும் ஆதார் கார்டில் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதே சந்தேகம் எனக்கு இருந்ததுனால தான் நானே இதை பல பேர்கிட்ட கேட்டேன். அவங்க எல்லாரும் சொன்ன விஷயம், வயசெல்லாம் அதிகமாக யாருக்கும் கூட எல்லாம் போட மாட்டாங்க. ஆனால் அட்ரஸ் தான் ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சிங் இருக்கும், அதை கூட நம்ம கொடுத்து மாற்றிக்கலாம். ஆனால் வயசு எப்படி, அதுவும் இத்தனை வயசு கூட போட முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அதை தான்ப்பா சொல்லிக்கிட்டாங்க. எனக்கு எதுவும் சந்தேகமாகவே இருக்குன்னு எங்கள் பழனிவேல் சொல்ல, இதில் கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க மீனா. ஒருவேளை எங்கள் அக்கா பதட்டப்பட்ட மாதிரி இந்த உண்மை மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருமோன்ற ஒரு பயத்தில் தான் அமைதியாக இருந்தாங்களா, உண்மையிலேயே அவங்களுக்கு வயசு 30 தான் ஆகுது ராஜி அப்படின்னு எங்கள் மீனா சொன்னதுமே ராஜியும், ஆமாம் எனக்கும் அதே சந்தேகம் தான், இப்போ இது கன்ஃபார்மே ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட பழனிவேலு அதிர்ச்சியில் வாயை வச்சுட்டு மூடிட்டு நின்றுட்டே
இருக்க. அப்போ நம்ம சரவணனை விட ஒரு வயசு அதிகமான பிள்ளையையா நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம சரவணனுக்குன்னு சொல்லும்போது, கொஞ்சம் பொறுமையா பேசுங்க சித்தப்பா. நம்ம இத உண்மை என்னன்னு தெரியாம கண்டுபிடிக்காம நம்ம எப்படி இத வீட்ல இருக்கவங்க கிட்ட சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லும்போது, இதுக்கப்புறம் என்னக்கா ஆதார் கார்டுல இருக்கிற ப்ரூஃப் மட்டுமே பத்தாதான்னு சொல்லும்போது, ஆதார் கார்டு ப்ரூஃப் மட்டும் இருந்தா பத்தாதுல்ல. நமக்கு இன்னும் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் இது மாதிரி எதுவும் தேவைப்படும்லன்னு சொல்லும்போது, இப்ப என்ன பண்றதுன்னு மீனா சொல்ல, அதுக்கு எங்க பழனிவேலும், வேணா ஒண்ணு பண்ணலாம்ப்பா. அந்த பிள்ளையோட படிச்ச சர்டிஃபிகேட்டு இது எல்லாமே நம்ம எப்படியாவது சரவணன் மூலமா கேட்க வச்சு வாங்கிட்டோம்னா, அதுல இருக்க நம்ம டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் பார்க்கும் பொழுது தெரிஞ்சிடும்ல அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட மீனாவும், அதெல்லாம் சரி, அதை எப்படி நம்ம மாமா கிட்ட கேட்க முடியும்? ஏன் எதுக்குன்னு அவர் கேட்க மாட்டாரா சரவணன் மாமாவுன்னு சொல்லி ராஜி மீனா 2 பேருமே கேட்க, அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணிதாகணும். எப்படியாவது அவங்கிட்ட இருந்து அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே நம்ம வாங்கிட்டோம்னா, கண்டிப்பா எங்க தங்கமயிலோட ஒரிஜினலான வயசு என்னன்னு தெரிஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம ஏன்பா குழப்பிட்டு இருக்க போது, ஒருவேளை எங்க தங்கமயில் சொன்னது பொய்யா இருந்தா வீட்ல எல்லார்கிட்டையும் சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா நம்ம இந்த விஷயத்தை இதோட விட்டுறலாம். நமக்கு எதுக்கு கெட்ட பேருன்னு எங்க பழனிவேல் சொல்றாங்க. அதுவும் சரிதான் சித்தப்பா. நம்ம ஏன் தேவையில்லாம மாமா கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டு முதல்ல கண்டுபிடிப்போம். அது உண்மையா இருந்தா அதுக்கப்புறம் அதை பத்தி பேசலான்னு எங்க ராஜி மீனா 2 பேரும் சேர்ந்து எங்க பழனிவேல்கியோட கூட்டணி வச்சு அவங்க 3 பேரும் ஒன்னாவே ஒரு முடிவெடுக்கிறாங்க. இப்போ இந்த கூட்டணியில இங்க வசமா தங்கமயிலும் சிக்க தான் போறாங்க.